அவர் அவ்வளோ கஷ்டத்திலே ஸ்தோத்திரம் சொன்னா பிசாசால வாயடைச்சு போயிட்டாங்கன்னா பிசாசு என்ன சொன்னா, நான் உங்க எல்லாத்து மேல கைய வச்சுட்டேன்னா உங்களை தூஷிப்பான் அப்படின்னு தானே சொன்னான். அப்ப இப்ப யாரு தோத்து போயிட்டா? தேவனை தூஷிக்கணுங்கிறது தானே அவனோட எண்ணம். அவனோட ஒரே எண்ணம் என்னன்னா, தேவனை யாரும் தேடக்கூடாது, தேவனை விட்டு எல்லாம் தூரம் போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா யாரோட பிள்ளையா மாறிடுவாங்க, பிசாசோட பிள்ளையா மாறிடுவாங்க. அப்படித்தான் யோபுவை வந்து அவன் ட்ரை பண்றான். ஏன்னா தேவனுக்கும் பிசாசுக்கும் நடுவில் இப்ப சேலஞ்ச் போயிட்டு இருக்குல்ல, அதுல நம்ம தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரையும் அழிச்சுட்டான். ஆனா யோபு வந்து என்ன செய்யல, தேவனை வந்து முறுமுறுக்கல. அப்போ அவன் வந்து திரும்பவும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சொல்றான். தேவன் வந்து கேட்கிறாரு, என்ன யோபு மேல இப்பயும் கண் வச்சியா, பாத்தியா என் மகன் என்ன தூஷிக்க மாட்டான்னு சொன்னேன், திட்ட மாட்டான்னு சொன்னேன், நான் தான் ஜெயிச்சேன் பாத்தியா அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்னா, சாத்தான், ஆமா அவனுக்கு நீங்க நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கீங்க, அதனாலதான் யோபு உங்களை தூஷிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் சொல்றான்.